நம்ம வீட்டுல நம்ம ஏதாச்சும் பேக்கெட்ல அரிசியில பருப்பு நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு பாதி நம்ம யூஸ் பண்ணி பாதி நம்ம அப்படியே வைக்கும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரமா அதோட வாசனை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லைங்க, அரிசியா இருந்தாலும் சரி, மாவு பொருளா இருந்தாலும் சரி, பருப்பா இருந்தாலும் சரிங்க, எல்லாமே ஒரு மாதிரி நமத்துமே போயிடும், டேஸ்ட் மாறிடும், வாசனை எல்லாமே போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாம இருக்க இந்த ஒரு டிப்பை நீங்க செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசி பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த அரிசி பேக்கெட்டை கீழே இது போல பிளாட்டா நீங்க வச்சுக்கோங்க. ஒரு கத்தி வச்சு நீங்க கேஸ் லைட்டா நீங்க சூடு பண்ணிட்டு நான் வீடியோல காமிக்கிற பாருங்க, இது போல நீங்க எங்கெல்லாம் கட் பண்ணிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டா இது போல நல்லா பட்டையை வச்சு ஒரு கோடு மாதிரி நீங்க போட்டீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா அந்த சூடுக்கு 2 பேப்பர் நல்லா ஒட்டி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க நல்லா நம்ம ஒட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாங்க. பேக் சைடு திருப்பிட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்துட்டு கொஞ்சமா நீங்க கையில கொட்டி பாருங்க, கொஞ்சம் கூட காத்துமே போகாது, கொஞ்சம் கூட மாவா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் எதுவுமே கீழே விழுகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க கடையில எப்படி புது பேக்கெட் வாங்குனீங்களோ அதே மாதிரி பேக்கிங் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த டிப்பு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க.